years of VTV. February 26, 2010 அன்னைக்கு வினை தாண்டி வருவாயா ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நாங்க அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். அவங்களோட லவ் ரொம்ப அழகாவும் இருக்கும், அட் த சேம் டைம் பானை மாதிரி கடைசியா அது சட்டன் போட்டு உடைஞ்சிரும் இல்ல, பானை சிம்பால் சம்திங்ல அந்த என்னவா உங்களுக்கு ஏன் வந்து இந்த படம் பிடித்திருக்கிறது? இமோஷனலாவும் சரி, ரொம்ப 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 கனெக்டடா கனெக்ட் பண்ண படம் நவாக்கு. ஏடி உனக்கு இல்ல, எனக்கு அது கனெக்ட் பண்ணலன்னு பிடிக்காதுன்னு சொல்றேன். எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஓல்டு ஃபேஷன் பொண்ணா நீ அதுல சீரியஸா எடுத்துக்காத. உங்களுக்கு கனெக்ட் பண்ணலையா அது? இல்ல, அந்த விஷயம் கனெக்ட் பண்ணல, பட் சொல்றேன் ரொம்ப இமோஷனலா ரொம்ப இன்டர்வியூண்டா இருந்தது அந்த படம். ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. வெரி ஸ்ட்ராங். சரி, இப்ப நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டோம். பட் வினை தாண்டி வருவாயால பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கா விக்கி? எடுத்தோடனே என்கிட்ட இருந்தா மறுபடியும் சொந்த கதை வரும், டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது வேற. எனக்கு பார்க்கவே வந்து வேணாப்பா என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு, வந்து வேணாப்பா என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிடிக்காத நம்ம தூக்கிடலாம். ஏன்னா என் வாழ்க்கையில நடந்ததை பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப காண்டாச்சு. ஒன்னு சொல்லும்ல, திடீர்னு ஐ லவ் யூ, அதே மாதிரி தான் வந்து திடீர்னு ஐ லவ் யூ விக்கின்னு இருக்கும், திடீர்னு ஐ ஹேட் யூ விக்கின்னு இருக்கும். இதுவே மாறி மாறி இருந்தா பரவாயில்ல, திடீர்னு ஐ லவ் யூ கார்த்திக் நாயுடு. இவ்வளவு பர்சனலா போவீங்க? உண்மையா சொல்றேன், எனக்கு நடிக்க தெரியாது. ஓகே கார்த்திக் அதை அவாய்ட் பண்ணிருக்கோம். நவலட்சுமி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து வினை தாண்டி வருவாயால இந்த ஒரு விஷயம் டிஸ்லைக். ஏன்னா கார்த்திக் ரொம்ப பயங்கரமா, ஆனா அவர் பண்ணது ஃபர்ஸ்ட் ரொம்ப தப்பு. எடுத்தோடனே ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்டாக் பண்ணிடுவாரு. எடி உங்களுக்கு ஏதாவது டிஸ்லைக் இருக்கா? அப்ப வந்து கார்த்திக் வந்து இல்லங்க, ஒரு பையனை வந்து ஒரு அழகா வந்து ஒரு லவ் வருது அப்படின்னாக்கா அந்த பையனை வந்து நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. தாக்கிக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திக் அந்த படத்துல இருக்க கார்த்திக் வந்து படம் எடுத்தது ஹாப்பி நோட் தானே. ஐயோ, இல்லாம ரெண்டு பேரும் இதே பாலவாக்க பீச்ல நடந்துருந்தாங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆயிடும். அது கரெக்ட். இது வந்து இப்ப இருக்க ஆடியோ லான்ச் அப்படின்னு வரும்போது தான் ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் அந்த திருக்குறள் அதெல்லாம் நிறைய சாங்ல யூஸ் பண்ணது. நான் இதை சொல்லிட்டுமா, திருக்குறள் 2.2. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆடியோ லான்ச் ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கேட்ல நிக்கிறான், வீடு என்ன பண்ண முடியும் அவனால? கேட்டை விட்டு குதிச்சு வெளியே வருவா அப்படின்னு அந்த குதிச்சுனோடனே டக்குன்னு அந்த சீனுக்கு போனோடனே எனக்கு சிவா வேற ஞாபகத்துக்கு வராப்பல, பேண்ட் கிழிஞ்சது. பட் ஸ்டில் தமிழ் படத்துல குதிப்பாரு கார்த்திகே போன அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல சீன்ல குதிச்சு வெளியில வந்து நின்னு கத்தி பார்த்தா அப்பா வருவாப்புல. உனக்கு வந்துட்டு வினை தாண்டி வருவாயில பிடித்தமான சீன் எது? Hey, I've seen this one. This is a classic. Our sir, Prasad sir, has taken special care about us. So I think நிறைய நல்ல சீன் இருக்கு படத்துல ஃபுல்லா. பட் இந்த சீன் வந்து ஒரு சக்சஸ், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஜெஸ்ஸி இல்லாததே ஒரு சக்சஸ் தான்றீங்க ஒரு வாட்டி. இல்ல அப்படி நான் சொல்லுவேன். நான் உனக்கு அடுத்து வரேன், வெயிட் பண்ணு. அடுத்து உங்க சான்ஸ்ல வந்து இந்த மாதிரி பேசு. அப்படியே கேட்கவா? அப்படியே அவனுக்கு அப்படியே வச்சுக்கோ. ஓகே. தெரியும். லைக் எவ்ரிதிங்க்கு இருங்க, அவங்க பேசிட்டாங்க. ஓகே. சர்ப்ரைஸ் பண்ணுங்க சொல்லிட்டுமா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க சொல்லிட்டுமா? யூனி பண்ணு. நீதான் அப்பப்ப பண்றீங்க. ஓகே, ரெடி. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எவ்ரிதிங்க்கு லைக் பண்ணுங்க. ஷேரும் பண்ணுங்க. அபி திருப்பி ரெடி. எவ்ரிதிங்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ரோலிங். எவ்ரிதிங்க்கு அபி அரை மணி நேரம் விட்டீங்கன்னா எடிட்டர் என்ன பண்ணுவாரு? சாரி. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஹலோ, இப்ப அப்படியே சொல்லுங்க. ஹலோ சார், யார் பேசுறது? ஹலோ, கேக்குதா? விக்கி உனக்கே வச்சு. விக்கி உனக்கு ரோலா? ரோல் இல்ல, ஷவர்மா சொல்லிருக்காங்க. நைஸ் பசிக்குது.
சரி ஓகே டீ குடிக்கலாம் சாய் கிங்ஸ் போலாம் சாய் கிங்ஸ் போலாம் சரி இந்த இடத்துல அந்த அந்த பொண்ணுக்காக scene நீ எக்ஸ்பிரஸ் பண்றது இஸ் a very nice quality குதிச்சிருவான் இந்த படத்துல கூட ஜெயம் ரவி குதிப்பாப்ல ஆமாமா எல்லாரும் குதிப்பாங்க அங்க போக வேணாம் நம்ம அங்க போக வேணாம் நம்ம ஓகே தோத்துக்கிட்டே இருக்கீடா நம்ம ஓடு வீட்டுக்கு பிரிச்சு நீ இறங்குவாரு அவரு உள்ளே ஜெயம் ரவி வந்து அது ஜெயம் படம் இதன் சொல்ல துடிக்கின்றதே நான் சொல்றது வந்து அது பெரிய லெவல் ஸ்டாக்கிங் இது அது வந்து something வீடு இல்ல, ஓட இது வந்து பிரிச்சு உள்ள ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு இருக்கு ஓ அடடா ஜெயம் ரவி சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துற பண்ணது தப்பு. சரி கார்த்திக் அணியன்ல இவர் பண்ணது கூறி எல்லாம் பிச்சுட்டு உட்காந்து நிலாவை பாருன்னு சொன்னது ஆமா, அது- இதுல எல்லாத்துலயும் ஒரு சரி, இந்த toxicity மாதிரியான- இருக்கு பேசலாம் நம்ம அதை பத்தி பத்தியெல்லாம் அப்புறம் பேசலாம் ஓகே தாண்டி வருவாயா ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அது ரொம்ப பிடித்தமான படம் ஜிவிஎம் சார் தேங்க்யூ so much for giving us this beautiful love movie and A. Rahman sirக்கு hats off for his music and yes சிம்பு and த்ரிஷா மேம் பத்தி சொல்லவே வேண்டாம் விடிவி கணேஷ் சார் த்ரிஷாக்கு வாய்ஸ் கொடுத்து சின்மை சின்மயி மேமோட வாய்ஸ் இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுது ஓகே ஓகே தம்பி ஸோ சின்மயி மேமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ ஆன் த ஹோல் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்துட்டு வினை தாண்டி வருவாயா இஸ் த லவ் மூவி ஆஃப் த டிகேட்னு நம்ம வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு மூவி டிஸ்கஷன்ல கண்டிப்பா சந்திக்கலாம் எவ்ரிதிங்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்